அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, இந்த அப்பத்தி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அக்கறையின்மை இல்லைன்னா ஆர்வமின்மை அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒருவருடைய மனநிலையில இந்த ஒரு விஷயம் பதிவாகுது அப்படின்னா, அந்த தனி மனிதன் அவருடைய வாழ்க்கை மொத்தத்தையுமே விட்டுட்டாரு அப்படின்னு அர்த்தம். அந்த வாழ்க்கை மொத்தத்தையுமே அவரு எந்த வகையிலையும் வாழவோ எதையும் எடுத்துக்கவோ அவர் தயாரா இல்லை. பட் ஆனா இருக்க. இது ஒரு டேஞ்சரஸான மைண்ட் செட் தான். இது பலவித காரணங்களால வரும். இந்த அப்பத்தி மைண்ட் செட், இந்த அக்கறையின்மை இல்ல ஆர்வமின்மைக்குள்ள போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு உளவியல் நிலைதான். அந்த உளவியல், அந்த மனசு எப்படி போயிடும்னா, ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு பரவாயில்ல நம்ம செய்யலாம் போலாம் அந்த எண்ணமே வராது. கம்ப்ளீட்டா அந்த மனசு அது முழுமையா வெறுக்கும். அதுல இருந்து வெளியே வந்துடும். ஸோ ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. எமோஷனலா ஒரு சந்தோஷத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க, துக்கத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க, எதையுமே காட்டிக்க மாட்டாங்க. கோபமா, வேற ஏதாவது எரிச்சல் இருக்கு அவங்களுக்கு, ஏதாவது ஒரு உணர்வு, அதிக துக்கமா இருந்தா அழுதுருங்க அப்படின்னு சொன்னா கூட அழக்கூட அவங்களுக்கு தோணாது. அப்போ எமோஷனலா பாத்தீங்கன்னா மறுத்து போன ஒரு மனநிலை தான். எந்த உணர்வுகளையுமே வெளிக்காட்டவே அந்த மனம் தயாரா இல்லை. அந்த எமோஷனுக்கான காரணங்களை உள்வாங்கவும் அது தயாரா இல்லை. உள்வாங்கினாதானே அதுக்கான ரியாக்ஷன் வெளிக்காட்டும். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையில சில கோல்ஸ், சில லட்சியங்கள் இருக்கும். எதை அடையணும்னு அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்காது. இதுவா அதுவா, எதை செய்ய போறோம், என்ன, எதுவுமே தெரியாது. அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க. இதுதான் ஒரு சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா அடிப்படையா அந்த அக்கறையின்மை, ஆர்வமின்மை, அப்பத்தின்னு சொல்ற அளவுக்கு போகக்கூடிய ஒரு உளவியல் நிலை. அதாவது ஏன் செய்யணும், அவ்வளவுதான். அந்த மனநிலை அதுல போய் லாக் ஆயிடும். ஏன் செஞ்சுக்கிட்டு லாக் ஆயிடும். சரி, இது ஏன் வருது, எந்தெந்த நிலையில எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனநிலை வர்றதுக்கு காரணமா அமையும் பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா ஒரே விஷயத்த தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய மன ஆற்றல் இருக்கு இல்லையா, அந்த மென்டல் எனர்ஜிய அது சுத்தமா போயிடும். இதுக்கு பேரு தான் சலிப்புன்னு சொல்றோம். சலிப்பு தட்டி போச்சு. ஒரே வேலை இல்ல ஒரே விஷயத்த தினம் 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 செஞ்சுக்கிட்டே வரும். ஒரு கம்பெனில ஒருத்தர் வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோ. காலையில 9 o'clock உள்ள என்டர் ஆனாருன்னா சாயந்தரம் 6:30, 7 வரைக்கும் அங்கேயே தான் இருக்காரு. ஒரே மாதிரியான வேலைகளையே செய்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் வேலை கிடைச்சப்போ ரொம்ப ஆர்வமா இருக்கும். 10 வருஷம் போயிடுச்சு. தன்னுடைய குடும்பம், கடமைகள் இதையெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு நிலை வரும். ஒரு 15 வருஷம் 20 வருஷம் தாண்டுது அந்த வேலையில. தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிடுவார். பிள்ளைகள் எல்லாம் படிக்க வச்சுட்டாரு, எல்லாம் போயிடுச்சு. இன்னமும் ஒரு 10 years அவர் ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எதுக்காக இதை செய்ய போறோம், தேவைகளும் போயிடுது, அடிப்படை தேவைகளும் முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்க ஒரு மனுஷனுக்கு ஒரு சலிப்பு தட்டிடும். என்ன பண்ண போறோம் இதை செஞ்சு, இதே தானே நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சலிப்பு, ஒரு வெறுப்பு. இது என்ன ஆயிடும்னா, சுவிட்ச் போட்ட ரோபோட் மாதிரி அவங்க அந்த ஒரு சர்க்கிளுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அது கூட அவங்க செய்ய முடியாது. இது ஒரு காரணம். வேலைக்கு போறவங்க மட்டும் இல்லாமல் பல குடும்பங்களில் குடும்ப தலைவியா இருக்கிறவங்க அதிகபட்சம் இந்த பிரச்சனைகளை சந்திப்பாங்க. பிக்சடா ஒரே வேலைக்கு இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், மறுபடியும் இத்தனை மணிக்கு இது பண்ணணும், அப்படியே ஒரு டைம் டேபிள் ஷெட்யூல் போட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை. இது செய்து 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 பாத்தீங்கன்னா, ஒரு குடும்ப தலைவியா இருக்கிறவங்க ஒரு 10 to 15 years அந்த வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு அப்புறம் எது மேலேயும் ஒரு ஆர்வமே இருக்காது. என்ன வாழ்ந்துட்டோம், இதே தானே பண்ணிட்டு இருக்கிறோம், வெறுப்போம். அதுவும் ஒரு வகையான சலிப்பு தான். இது இல்லாமல் நம்ம வேலை செய்யற இடமா இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளேயா இருக்கலாம், வேற எதுலயும் ஒரு விஷயமா இருக்கலாம்.
அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களை பார்த்து அப்படியே ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு அது எப்படியோ கொஞ்சம் மேனேஜ் ஆயிடும். ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அதை தாண்டி வெளியவும் வர முடியாது. அதுக்குள்ளேயே வாழ்ந்து 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 வேற எந்த விஷயத்து மேலேயும் ஒரு ஆர்வமே இல்லாமல் தன்னுடைய சொந்த வாழ்க்கை மீதும் ஒரு அக்கறை இல்லாத ஒரு நிலை மாறும். இது தான் செய்யக்கூடிய ஒரு பணிகள், தான் செய்யக்கூடிய ஒரு வேலைகள்னால வரக்கூடிய ஒரு மனநிலை. இது ஒரு அடுத்ததான் சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ரொம்ப கால வியாதிகள் இருக்கும் அவங்க உடம்பு. ஒரு அதிகபட்ச இது பிரச்சனைனால ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடும். இங்க மன அழுத்தத்துக்கும் இந்த டிப்ரெஷனுங்கிற நிலைக்கும் நிறைய வித்தியாசம். இந்த டிப்ரெஷனுக்கு போயிடுறவங்க என்ன ஆவாங்கன்னா, அதீத மன அழுத்தத்துல அவ்வளவுதான், இதுக்கு மேல வழி இல்லை அப்படின்னு அந்த மனசு வந்து ஒரு முடிவு பண்ணும். அந்த மனசுல அப்படி ஒரு எண்ணம் ஆழ்ந்து உட்காந்துட்டா அதுக்கு பேர் தான் டிப்ரெஷன். வழி கிடையாது, முடிஞ்சு போச்சு, டெட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்குவாங்க. இதுக்கு மேல வழி இல்லை, அவங்களுடைய வியாதி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், அதுக்கு குணமே இல்லை, அதுக்கு ஏன் நம்ம முயற்சி வேற பண்ணிக்கிட்டு, அதுக்கு ஏன் நம்ம இந்த ஸ்டெப் எடுத்துக்கிட்டு, எப்படியும் இந்த வியாதியோட தான் வாழ போறோம், அப்புறம் நம்ம என்னத்தை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அப்படி மாறிடுவோம். அப்புறம் இந்த நிறைய வருத்தங்களை உள்ள போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அப்புறம் இந்த பிரெயின்ல சில வியாதிகள் வரும். இந்த அல்சீமர்னு சொல்லுவாங்க, ஞாபக மறதி ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அது போய்கிட்டே இருக்கும். இதுக்குள்ள ஆட்பட்டுக்கிட்டவங்களுக்கும், ஏன்னா ஞாபக மறதிங்கிறது அந்த மூளை எல்லாத்தையும் மறந்துடும். அவங்களுக்கும் அந்த வாழ்க்கைனா என்னன்றது அப்படி அப்படியே மறந்துடும். அப்படியே அவங்க பாட்டுக்கு அமைதியா இருப்பாங்க. ஓ வந்திருக்கியா, பேசிட்டே இருப்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. அவங்க ஏதோ ஒரு உலகத்துல அவங்க பாட்டுக்கு அமைதியா இருப்பாங்க, எதுவுமே அவங்களுக்கு புரியாது, தெரியாது. அப்புறம் இந்த பார்க்கின்சன்ஸ் நோய்னு ஒன்று சொல்லுவோம், நொடிப்பு வாதங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் இருக்கிறவங்க படிப்படியா அந்த வியாதிகள் அதிகமாகும். அப்ப அவங்களுக்கு என்ன வரும், எது பண்ணாலும் இந்த வியாதி அதிகமா இருக்கு, இந்த வியாதி தான் நம்மளை கொண்டு இருக்கு. அப்ப அந்த வியாதியின் மேல, அந்த வியாதியினால் ஏற்பட்ட ஒரு டிப்ரெஷன், அந்த மனநிலையினால இவங்க வாழ்க்கை மேல ஒரு ஆர்வமே இல்லாம விட்டுருவாங்க. ஒரு தேடல் எதுவுமே இருக்காது. அடுத்ததா சில லைஃப் டைம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், அதாவது சில வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள். நம்ம சொன்ன டிப்ரெஷன் அப்படிங்கிற விஷயம் வாழ்க்கையில பொருளாதார நிலையில கூட வரலாம். அப்படியே போய் ஸ்டக் ஆகி நின்றுட்டோம், ஒன்றும் பண்ண முடியல. அப்ப எதுவுமே பண்ண முடியலங்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒண்ணு தன்னைத்தானே அழிச்சுக்குவாங்க, இல்லை எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு ஒரு துறவர நிலை, துறவி நிலைக்கு போயிடுவாங்க. எதுக்கு வாழணும், ஏன் போராடணும், ஏன் செய்யணும், ஒய் ட்ரை, நான் சொன்னேன் இல்லையா, ஏன் செய்யணும், ஏன் நான் போராடணும், ஏன் வாழணும், அப்படி விட்டுருவாங்க. ஏன்னா அதுக்கு மேல அவங்களால தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த ஆற்றல் இல்லை, மனசுல இல்லை. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மனம் முழுமையா அந்த ஆற்றலை இழந்துட்டு, உதவியே இல்லையே, கடவுளும் உதவல, இயற்கையும் உதவல, யாரும் உதவல அப்படின்ற ஒரு வெறுப்புக்கு போயிடுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த சில மன வியாதிகள், அதிகபட்ச திங்கிங், நிறைய திங்கிங் இருக்கிற மைண்ட் பாத்தீங்கன்னா சீக்கிரமா நரம்புகள் வீக்கம். நிறைய மூளை ஓவரா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனா நரம்பு சார் வியாதிகள் கண்டிப்பா வரும். அதிகபட்ச திங்கிங், அதனால வரக்கூடிய நரம்பு வியாதிகள். அப்புறம் இந்த ரொம்ப காலமா இந்த கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருப்பாங்க பாருங்க, 20 வருஷமா கேஸ் நடக்குது, அது என்னத்தாக போதும், அப்படியே ஒரு வெறுப்பு, அந்த அந்த ப்ராப்பர்ட்டி மேல ஒரு வெறுப்பு, அந்த அந்த விஷயத்துலதான் போயிடும். ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு, அது வந்துருச்சுன்னா அந்த வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும்னு வெயிட் பண்றவங்களுக்கு அந்த கேஸ் வந்து 20 வருஷம் 30 வருஷம் அப்படி இழுத்துட்டு போற டைம்ல இது எப்ப முடியுமோ, லாங் டேர்மா அந்த கோர்ட்டு கேஸ் சந்திக்கிறவங்களுக்கும் இந்த மைண்ட் ஸ்டேட் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு வகையான காரணங்கள். இந்த இந்த இதுல பாத்தீங்கன்னா எப்பயும் எதுலையுமே ஆர்வம் இல்லை அப்படின்னு சொன்னா அது அப்படி. அவங்கள சுத்தி இருக்கிறவங்கள எல்லாம் நல்லா பேசுவாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. ஒரு 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 மனசுக்கு பிடிச்ச உணவு சாப்பிடு, இந்த அவங்களுக்கு என்ன பிடிக்கும், ஒரு ஒரு நான்வெஜ் பிடிக்குமா, இல்ல வெஜிடேரியன் பிடிக்குமா, இல்ல ஒரு பொரிச்ச உணவு, ஒரு வடை பிடிக்குமா, ஒரு பிஸ்கெட் சாப்பிட்றீங்களா, அந்த ஆர்வம் கூட அவங்க காட்ட மாட்டாங்க. எடுத்து சும்மா அப்படி பார்ப்பாங்க, அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. பெருசா எந்த இன்ட்ரெஸ்ட், தனக்குத்தானே அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டாத ஒரு மனநிலை, இது ஒண்ணு இருக்கும். ஓகே. அதே போல அந்த செல்ஃப் கேர் கூட பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு குளிக்கலாம், நல்ல ஒரு க்ரூமிங் பண்ணிக்கலாம், தலை பேசிக்கிட்டு ஒரு விபூதி வச்சுக்கிட்டு, அது கூட பண்றதுக்கு அவங்களுக்கு ஆர்வமே இருக்காது. எதுக்கு குளிச்சுக்கிட்டு, ஏன் பண்ணிக்கிட்டு. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அவங்களால மத்தவங்களுக்கு தொந்தரவே இருக்காது.
இதுதான் இதுல ஒரு பெரிய விஷயமே. யாரையும் தொந்தரவும் பண்ண மாட்டாங்க, தன்னையும் தானே கவனிச்சுக்க மாட்டாங்க, தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஆர்வமும் இருக்காது, அவங்க பாட்டுக்கு அமைதியா ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருப்பாங்க, அப்படியே அமைதியா இருப்பாங்க. இந்த அப்பத்திக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இதுதான் முதல் ஒரு பெரிய மைண்ட் ஸ்டேட். அதுக்கப்புறம் இந்த பொறுப்பின்மைக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறவங்க பயத்தினாலேயோ தான் மேல இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை குறைபாடுனாலேயோ தான் பொறுப்பின்மைக்கு போவாங்க. ஆனா இது டோட்டலா வேற. இது எப்படின்னா, எது மேலேயுமே பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுனால அப்படியே விட்டுருவாங்க. ஒரு டைம்ல எல்லாமே செஞ்சுட்டு இருந்தவங்க தான், பட் எதுவுமே நமக்கு தோண மாட்டேங்குது, இதை செய்யணும்னே தோணல. நல்லா சாப்பிடலாம்னு தோணுது, அப்புறம் பார்த்தா வேணாம்னு தோணுது. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போலாமான்னு தோணுது, அப்படியே விட்டுருவாங்க. அப்படியே போவாங்க, அமைதியா உட்காந்துட்டு இருப்பாங்க, தூங்குவாங்க, எழுந்திருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு அந்த லைஃப், அந்த டே அப்படியே ஓடும். எந்த திங்கிங்குமே இருக்காது. ஒரு ஜடம் போல அந்த மனம் மாறிடும். அப்புறம் இதுலயே பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ரகம் இருக்கும். இந்த இது சொல்லுவோம் பாத்தீங்களா, ஊதாரித்தனமாக செலவு செய்வது. யார பத்தியுமே எனக்கு கவலை இல்லை, சுயநலம் அப்படிங்கிறத விட இது ஒரு வகை. தான் கையில காசு இருக்கு, ஓகே, யாருக்கிட்டையும் போய் அடிச்சு கொடுக்கவும் மாட்டாங்க. தான் கையில காசு இருக்கு, அது பாட்டுக்கு அவங்க செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு பண்றோன்னே தெரியாது. எது இதெல்லாம் ஜாலின்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அப்படியே, அது ₹1 கொடுத்து வாங்க வேண்டிய பொருளா இருக்கும், ₹100 எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுவும் தெரியாது அவங்க. அவ்வளவு அந்த ஊதாரித்தனமா செலவு பண்றது, சுகவாசின்னு சொல்லுவாங்க. காசு வந்துகிட்டே இருக்கும், இவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு மனநிலையில செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுவும் ஒரு அப்பத்தி மைண்ட் செட், அந்த அக்கறையின்மைக்குள்ள அடக்கம். குடும்பத்துல இந்த குடும்ப தலைவரோ தலைவியோ, பெரும்பாலும் பெண்கள் தான் அதுக்கு ஆட்படுவாங்க. வீட்டை நிர்வகிக்கணும். ஒரு குடும்ப தலைவி அப்படிங்கிறது ஹோம் மேக்கர்னா அவங்க ஒன்றும் பண்ணலன்னு அர்த்தம் இல்லை. ஒரு வீட்டை நிர்வகிப்பது, ஒரு கிச்சன்ல என்னென்ன பொருட்கள் எங்கெங்க எவ்வளவு இருக்கு, வீட்டுல எவ்வளவு கேஷ் இருக்கு, நம்மளுடைய வருமானம் என்ன, குடும்பத்துடைய பொருளாதார நிலை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இதையெல்லாம் ஒரு பேர்டனா நினைப்போம், ஒரு சுமை, என்னால செய்ய முடியல. அப்போ எப்படி செய்யறதுன்னு தெரியல. அப்ப என்ன பண்ணுவாங்க, அது அப்படியே அந்த அந்த ஆர்வம் அதனால உடையும். ஒண்ணு, அதை செய்ய முடியல, ஒர்க் லோடு மாதிரி அதை ஜாஸ்தியா நினைச்சுட்டு ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணிக்குவாங்க தன்னைத்தானே. இல்லைன்னா அது செய்யக்கூடிய பக்குவம் இல்லை, கையாளக்கூடிய பக்குவம் இல்லாததுனால ஒரு ஆர்வமின்மை அவங்க மனசுல உதிக்கும். இதுவும் ஒரு காரணம். அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ், படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, ஸ்கூலுக்கு போயிடுவார், அமைதியா உட்காந்துட்டு இருக்கோம், எதை பத்தியும் கேர் பண்ணிக்க மாட்டோம். என்ன இதெல்லாம் எழுதுனியா இல்ல படிச்சியா அதுன்னு கேட்டா எதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டோம். வீட்டுக்கு வருவாங்க, பேகை போட்டு அவங்க பாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. வாடா நீயா படிடா, நாளைக்கு எக்ஸாம் இருக்குடா, வரேன் வரேன் அப்படி. இவங்க எப்படின்னா, இவங்களா உட்காந்து நம்ம படிக்கணும், அந்த படிப்பு மேல ஆர்வமே காட்ட மாட்டாங்க. இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா, இவங்க படிப்பு மேல பொறுப்பா இல்லையா அப்படின்னு பார்த்தா ஒரு 100 அளவு வித்தியாசம். படிக்கணும்னு ஆரம்பிச்சுட்டு ஏமாத்திக்கிட்டே இருந்தா பொறுப்பு இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனா அந்த புக்ஸ் படிப்புங்கிறது மேல எண்ணமே கவனமே திரும்பாது. அவங்க ஆர்வம் எல்லாம் வேற ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கும், அது அவங்களுடைய சந்தோஷத்துக்காக மட்டுமே இருக்கும். தானே தனக்கு இந்த வேலை இருக்கு, அதை நம்ம செய்யணுமே அப்படின்னு அந்த மனநிலை இல்லாத படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்களும் இந்த அப்பத்தி மைண்ட் செட்டுக்குள்ளதான் வரும். ஸோ படிப்பின் மேல ஒரு ஆர்வம் இல்லை. அடுத்தது இந்த ஆல்கஹாலிக் பர்சன்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருப்பாங்க. பழைய காதல் தோல்விக்காக குடிக்கிறேன், கௌரவத்துக்காக குடிக்கிறது, தான் வாங்கி வச்சுட்டு சுத்தி ஒரு 10 பேரை உட்கார வச்சுட்டு எடுத்து கொடுக்கறது, இது ஒரு கௌரவத்துக்காக குடிக்கிறது. இன்னொன்னு, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா யாராவது வாங்கி கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆல்கஹாலை டச் பண்ணுவாங்க, ஓசியில் கிடைச்சா அதை மட்டும் குடிக்கிறது. அடுத்ததா ஒரு வெரைட்டி இருக்கு, யாரு கூடயும் சேர மாட்டாங்க, ஜாலிக்காக, நான் குடிச்சா ஜாலியா இருக்கும், அவ்வளவுதான், வேற ரீசனே அவங்களுக்கு கிடையாது, நான் ஜாலியா இருக்கணும், அதுக்காக இந்த ஆல்கஹாலை நான் குடிக்கிறேன், அதுக்காக ஒரு லிக்வர் கன்சியூம் பண்ணும். ஸோ அந்த ஜாலிக்காக குடிக்கிறேன், சந்தோஷத்துக்காக குடிக்கிறேன்னு யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையின் மீது ஆர்வம் இல்லை. அந்த மனசு அதுக்குள்ள போயிடுச்சுன்னா, நான் ஜாலிக்காக குடிச்சிட்டு இருக்கிறேன், இப்ப என்ன போ அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. இல்லப்பா நீ இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கிற ஹெல்த் போயிடும், போயா போனா போகுது, அது அவங்க பேச கூட மாட்டாங்க.
அதை அவங்க காதுல கூட வாங்க மாட்டாங்க. ஸோ ஃபுல்லா ஃபன், எனக்கு ஃபன், அந்த ஃபன்னுக்காக நான் குடிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு குடிச்சுக்கிட்டே இருக்கிறதும் இதுக்குள்ள ஒரு ரகம். தான் சந்தோஷம் மட்டுமே தான் குறிக்கோங்க, வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, வேற யாரையும் டிஸ்டர்பும் செய்யாத ஒரு மனநிலை தான் தான் சந்தோஷமா இருக்கும். ஆனா இங்க யார் டிஸ்டர்ப் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை சார்ந்து ஒரு குடும்பம் இருந்ததுன்னா அது டிஸ்டர்ப். ஏன்னா அவருடைய பொறுப்புல கடமையில எல்லாம் விட்டுட்டு தான் அந்த அக்கறையின்மைக்குள்ள முழுசா போயிடுறாரு. அப்போ அவரை நம்பி யாரும் இல்லைன்னா பிரச்சனை பெருசா இருக்காது. ஆனா அவரு தான் ஸ்டெப் எடுக்கணும், யாரோ ஒருத்தருக்கு செய்யணுங்கிற வாழ்க்கை நிலை இருக்கும் போது, அப்ப அங்க இவரை நம்பி இருக்கக்கூடிய இவருடைய டிபெண்டன்ஸ் வந்து அங்க சஃபர் ஆகும். இவரை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் அங்க அவங்க மறைமுகமா சஃபர் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஒரு டாஸ்க் எடுத்தா, ஒரு வேலையை எடுத்தா அதை ஆரம்பிக்கவோ இல்ல அது சரியா முடிக்கவோ எந்த விதமான உந்துதலும் அந்த மனசுல இருக்காது. இந்த அப்பத்தி மைண்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் இப்படி ஒண்ணு இருக்கும். ஒரு வேலை எடுக்கணுமா செய்யணுமா யோசிப்பாங்க. வீடு வீடு கிளீன் பண்ணணுமா அப்படியே கிடக்கும். சரிப்பா நீ போயிட்டு அந்த ஏதாவது சமைக்கணுமா, சரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், ஹோட்டல்ல போய் தான் சாப்பிடுங்களா, அதுக்கும் போகணுமா, அப்படி விட்டுருவாங்க. அந்த ஒரு எந்த ஒரு டாஸ்கையுமே தானா ஸ்டார்ட் பண்ணி தானா முடிக்கிறதுக்கான உந்து சக்தி மனசுல இருக்காது. ஈவன் அந்த இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பண்ணு ஹாபிஸ் மேல, தனக்கு பிடிச்சது பாட்டு கேட்கறது, தனக்கு பிடிச்சது ஒரு படம் பார்க்கறது அப்படின்னா அந்த பண் மேல கூட, அந்த ஒரு மகிழ்ச்சியான எண்ணங்கள், அந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயத்துல கூட இன்ட்ரெஸ்ட் போயிடும், லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா வாழ்க்கையில பட்ட ஏதோ ஒரு சில காயங்கள், வாழ்க்கையில அனுபவித்த ஏதோ ஒரு வழிகள், அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த சலிப்பு தட்டி போனதுக்கு அப்புறம் தனக்கு உனக்கு நல்லா பிடிக்குமே ஒரு டிராயிங் வரைவியே, ஏன் வரைஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பேசக்கூட மாட்டாங்க. யார் இந்த ஹாபிஸ் மேல ஃபன் மேல எல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சோ அவங்க பெரும்பாலும் அவங்க மனசுல இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்கவும் விரும்ப மாட்டாங்க, தாட்ஸ் கூட உள்ள போட்டுக்க மாட்டாங்க, எண்ணங்களை கூட அந்த திங்கிங்கை கூட கொண்டு வந்துக்க மாட்டாங்க. அடுத்தது எந்நேரமும் தான் குடும்பத்தையும் நண்பர்களை விட்டு தள்ளியே இருப்பாங்க. ஒரு சிலர் அந்த உறவுகள் மேல ஒரு சளி, ஃபேமிலியும் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸும் வேண்டாம், நான் பாட்டியும் தனியா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்லயும் இருப்பாங்க. ஓகே, எமோஷனலா நான் சொன்னது போல எமோஷனல் ரெஸ்பான்ஸ் இருக்கவே இருக்காது. ஒரு ஜோக் ஒருத்தர் சொல்றாருன்னா சிரிக்க மாட்டாங்க, ஒரு துக்க நிகழ்ச்சி வருதுன்னா அதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, யாரோ ஒருத்தர் அவரை திட்டினா கூட அப்படியே பார்த்துட்டு கம்முன்னு உட்காந்துட்டு. எமோஷனலா எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இருக்காது. சந்தோஷமோ கோபமோ துக்கமோ எதையுமே வெளிப்படுத்தவே அந்த மனம் விரும்புவது. இது எமோஷனலா எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஸோ லைஃபே போர்டமா போகுது. நிறைய பேருக்கு இப்ப தோணும், அவங்க எல்லாம் வந்து அப்பத்தி மைண்ட் செட் அப்படிங்கறத நோக்கி பயணப்பட்டு இருக்காங்க, பட் முழுசா போய் சேரல. லைஃப்ல எப்ப பார்த்தாலும் ஒரு போரா தாங்க இருக்கு, பெருசா ஒண்ணும் இல்லை. ஆனா என் கண்ணு முன்னாடி எல்லாமே இருக்கு, பட் ஐ ஃபீல் போர், எனக்கு போர்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப ஒன்னும் பெருசா எது மேலேயும் பெருசா இன்ட்ரெஸ்ட் வரலன்னு யாரெல்லாம் நம்ம மனசளவுல நினைக்கிறோமோ அவங்க எல்லாமே இந்த அக்கறை இன்மை அப்படிங்கிற அந்த மனநிலைக்குள்ள பயணப்பட ஆரம்பிச்சு. அதிக நாள் பயணப்பட்டவங்க எல்லாம் இந்த எமோஷனலா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாம அந்த லெவலுக்கு போயிடுவாங்க, எது மேலேயுமே எந்த ஒரு இதுவையும் காட்டாம அது மாதிரி போயிடுவாங்க. ஸோ இந்த தனக்காக போராடவோ தனக்காக சுய அக்கறை எடுத்துக்கொள்ளவோ எதுக்குமே தயாராக இல்லாத ஒரு மனமாக இந்த அக்கறையின்மை அப்படிங்கிற மனம் மாறும். இந்த சாப்பிட்றது குளிக்கிறது தூங்குறது இதெல்லாம் கூட அவங்க பெருசா கேர் பண்ணவே மாட்டாங்க. செல்ஃப் கேர் அப்படிங்கிறது தான் இது எல்லாமே வரும். தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் வரும். இது எல்லாத்துல இருந்துமே அவங்க மாறுபட்டுக்கிட்டே வருவாங்க, ஜஸ்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். இப்பதான் இந்த விஷயத்துல எனக்கு அக்கறையே வரமாட்டேங்குது, ஆர்வமே வரமாட்டேங்குது, ஒரு குறிப்பிட்ட விஷயத்து மேல ஒரு சில சலிப்பு வரும், அது அப்படியே கவனிக்காம நம்ம விட்டுட்டோம், அதே வாழ்க்கையை தான் மறுபடியும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா கொஞ்ச காலங்கள் போக போக நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் மேலேயுமே ஒரு சலிப்பு, எது மேலேயுமே ஆர்வம் வராது. டிவி பார்க்கணும்னு ஆன் பண்ணுவாங்க, உடனே ஆஃப் பண்ணிடுவாங்க. சரி வெளியில போலான்னு போவாங்க, அதை நிறுத்திடுவாங்க. இது மாதிரி ஒரு ஸ்டேஜ், பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து அது நிறைய ஒரு விஷயமா அந்த அப்பத்தி மைண்ட் செட் வளர்ந்துகிட்டே போறதுல அது மாதிரி ஆயிடும். ஸோ பிகினிங்ல 1-2 விஷயங்கள் மேல ஆர்வம் இல்லைன்னு ஆரம்பிச்சு நாள் போக போக போக
எந்த ஒரு விஷயத்தின் மீதுமே தனக்கு ஆர்வமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஆர்வம் இந்த இந்த அப்பத்தி மைண்ட் செட்டை உடைக்கணும்னா ஆர்வத்தை மீட்டெடுக்கணும். ஆர்வத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பிரெயின். மூளையில இருந்து அந்த செயல்பாடுகளில் இருந்து எல்லாத்துல இருந்துமே அதை நம்ம தூண்ட ஆரம்பிக்கணும். இப்போ தானா ஒருத்தர் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த உந்து சக்தி இல்லைன்னு சொல்றோம் இல்லையா, அது கூட கொடுக்கும். இது எல்லாமே செய்யறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னா மலர் மருந்துகள் மூலமா இது 100% சாத்தியம். ஸோ இந்த அப்பத்தி மைண்ட், அந்த அக்கறையின்மை, ஆர்வமின்மை இதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மருந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ ஒரு குடும்ப தலைவி இருக்காங்க, ரொட்டீனா ஒரே வேலை தாங்க நான் செய்யறேன், ஆனா குடும்பத்தை விட முடியாது, குடும்பம் அவங்களுக்கு எல்லாமே ரைட். ஆனா பட் ரொட்டீனா ஒரே விஷயம் செய்யும் போது அவங்களுக்கு அது ஒரு சலிப்பை தரும். அவங்க குடும்பம் தான் பாத்துக்கணுங்கிற அந்த ஒரு கடமைக்காக தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது கூட அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு மனம் நிறைய ஒரு ஒரு அக்கறையற்ற ஒரு செயல்பாடா தான் அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சூழல் மாறும். அவங்களுக்கான ஒரு நேரத்தை அவங்களே ஒதுக்குவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. எதை செய்தாலும் ஒரு செல்ஃப், ஒரு லவ்வோட, ஒரு அன்பின் வெளிப்பாடோட அவங்க செய்யணும். அப்படி செய்யும் போது அவங்களுடைய விஷயங்கள் முழுமையா பூரணமா அந்த அந்த வாழ்க்கை ஒரு நிறைவு, திருப்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபுல்ஃபில்மெண்ட் அதுக்கு வரும். அப்ப அந்த நிறைவு வரல அப்படிங்கிற ஸ்டேஜ்ல தான் இது ஆப்போசிட்டா போயிட்டு அக்கறையின்மையா, ஆர்வமே இன்மையா மாறிடும். நிறைவு எட்டல, இது நெகட்டிவா போயிட்டு. அதே போல படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, தானா உட்கார்ந்து செய்யவே மாட்டாங்க அப்படிங்கிற நிலையில இருக்கிறவங்களுக்கும், அதாவது ஒரு பொறுப்புன்றதை விட அக்கறைங்கிறது மாறுபடுதுன்னு சொல்லுவோம். அக்கறையே இல்ல, அவரு தானா படிக்கவே மாட்டாரு அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, எல்லா விஷயத்திலயுமே ஒரு ஒரு 20 30 வருஷமா நான் ஒரே விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு வாழ்க்கையே சலிப்பா இருக்கு, போர்டமா இருக்கு, ரொம்ப நாளா ஒரு கோர்ட் கேஸ்லயே நான் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், அது முதல்ல அதுல இருந்து நான் வெளியே வரணுங்கிற மைண்ட் செட் வரைக்குமே இந்த மலர் மருந்துகள் 100% அந்த மனநிலையை மாற்றி வாழ்க்கையில ஆர்வத்தை மீட்டெடுக்கும். ஸோ அப்ப மீட்டெடுக்கும் போது அவங்களுக்கு இந்த வாழ்க்கை ஒரு நாளுமே புதிது போல இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ஆர்வம், ஒரு விஷயத்த வாழணும், ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும், ஒரு 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 டூர் போகலாம், ஒரு டிராவல் போகலாம், ஒரு ஹில் ஸ்டேஷன் நான் போய் பார்க்கணும். இந்த ஆர்வம் எல்லாம் இருக்கிறவங்க தான் பாருங்களேன் எல்லா விஷயத்தையுமே போய் போய் அனுபவிப்பாங்க. ஆர்வம் இல்லை அப்படின்னும் போது நம்ம எதையுமே அனுபவிக்க முடியாது. நமக்குள்ள ஆர்வம் இருந்தாதான் நம்ம போகணும், யாரையும் எதிர்பார்க்காம நம்ம ஒரு ஹாப்பியா போயிட்டு நான் இதெல்லாம் பார்த்துட்டு வரேன், எனக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். ஸோ இந்த அக்கறையின்மை மனநிலை, அப்பத்தி மைண்ட் செட்டை எந்த ஒரு நிலையில எந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாலும் மலர் மருந்துகள் கொண்டு முழுமையாக மாற்ற முடியும். வாழ்க்கையில எல்லா விதமான ஆர்வங்களையும் ஒரு பெரிய ஒரு இன்ப நிலை அந்த மனசு அனுபவிக்கிறதுக்கு இந்த மலர் மருந்துகளால் முழுமையாக சாப்பிடும். சார் நம்ம கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கணும்?